நண்பர்களே, கொஞ்சம் நாங்கள் டீட்டெயிலாக அதில் பேசணும்னு நினைக்கிறோம். ஏன்னா நேரடியாக அந்த மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு, அதன் பிறகு கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டு, அது உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பின்னாடி இருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் 1862 இது ஒரு டாக்குமெண்டடாக இது ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஏன்னா 1862 1912 2 ஆண்டுகளில் ஆங்கிலேயர்களுடைய ரெக்கார்டு படி இந்த மலையினுடைய உச்சியில் லைட் அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்த பொழுது அன்னைக்கு இருந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து லைட் அமைப்பதற்கு அன்னைக்கு அனுமதி கொடுக்கல. அதனால் மதக்கலவரம் ஏற்படும் என்கின்ற காரணத்தை காட்டி 1990 காலகட்டத்தில் ஹிந்து முன்னணி அமைப்பு, அதனுடைய தலைவர்கள் அதை வந்து ரொம்ப மிக தீவிரமாக இதை கையில் எடுத்து நீதிமன்றத்தினுடைய உதவியை நாடி நிறைய டாக்குமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதில் மிக முக்கியமானது 1920 ஃபைல் பண்ண ஒரிஜினல் சூட் OS. அந்த 1920 ஃபைலான அந்த ஒரிஜினல் சூட் குறிப்பாக இந்த மலை, அதில் நம்முடைய முருகர் அவருடைய கோவில் எங்கே இருக்குது, காசி விஸ்வநாதர் கோவில் எங்கே இருக்குது, தர்கா எங்கே இருக்குது, இதை வந்து டிமார்க்கேஷன் செய்ய வேண்டும் என்பதற்கான சூட். அதன் அடிப்படையில் 1920 ஃபைல் பண்ண OS சூட்டுக்கான தீர்ப்பு 1923 கிடைக்கிது, ஒரு லோவர் கோர்ட் மதுரையில். அந்த தீர்ப்பு மிகச்சரியாக அந்த தீர்ப்பில் சொல்கிறாங்க, தர்கா எங்கே இருக்குது, இந்த நெல்லித்தோப்பு அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது, அங்கேருந்து தர்காவுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய படிக்கட்கள், இந்த 3 மட்டும்தான் இஸ்லாமிய நண்பர்கள் அவங்க கையில் இருக்கக்கூடிய விஷயம். ஒன்று மேலே மலை உச்சியில் அட் த டாப் இருக்கக்கூடிய தர்கா, சிக்கந்தர் தர்கா. அதற்கு நெல்லித்தோப்பு என்பது ஒரு சமப்பகுதி, இந்த மலைக்கு இடையில் இருக்கக்கூடிய சமப்பகுதி. அங்கே இறந்து போனவர்களுடைய சடலங்கள்லாம் இஸ்லாமிய மத அடிப்படையில், மரியாதை கலந்த அடிப்படையில் அங்கே வச்சுருக்கிறாங்க. அங்கிருந்து மேலே ஒரு கல்லை குடைந்து ஏறக்கூடிய படிக்கட்டு, இந்த 3 மட்டும்தான் இஸ்லாமியர் அவர்கள் கையில் இருக்கக்கூடியது. மிச்சது எல்லாமே இந்துக்களுக்கு சொந்தம், மலை முழுவதுமாக இந்துக்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற தீர்ப்பு. அதை எதிர்த்து 1923 வந்த தீர்ப்பை எதிர்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வர்றாங்க. 26 மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இந்த மதுரை கீழே இருக்கக்கூடிய லோவர் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை ஸ்டே பண்ணுறாங்க. அதன் பிறகு இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு முன்பு உச்சபட்சமாக இருக்கக்கூடிய பிரிவி கவுன்சில் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் மாதிரி பிரிவி கவுன்சிலுக்கு போகிறாங்க. 1930 காலகட்டத்தில் பிரிவி கவுன்சில் மதுரையில் கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ஊர்ஜிதம் செய்கிறாங்க. 1920 ஒரிஜினல் சூட், 1923 வந்த தீர்ப்பை ஊர்ஜிதம் செய்கிறாங்க. இந்த நெல்லித்தோப்பு என்கின்ற இடம் இஸ்லாமியத்துக்கு சொந்தமானது, மேலே இருக்கக்கூடிய தர்கா அது அவர்களுக்கு சொந்தமானது, மேலே ஏறக்கூடிய படிக்கட்கள் அவர்களுக்கு சொந்தமானது. மற்றபடி இந்த மலை முழுவதுமாக இந்து சமுதாயத்திற்கு, குறிப்பாக இந்த கோவிலுக்கு சொந்தமானது. அதன் பிறகு குவாரி எடுக்க வர்றாங்க, கோயில் நிர்வாகம் அப்ஜெக்ட் பண்ணி குவாரி விடலை, கோயில் நிர்வாகம் அப்ஜெக்ட் பண்ணி மர வெட்டுறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல. இது காலங்காலமாக 1940 50 60 70 காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய கோவிலத்தினுடைய நிர்வாகம் அவங்க இடத்த பாதுகாத்துக்கிட்டே வர்றாங்க. ஸோ 1990 காலகட்டத்தில் ஹிந்து முன்னணி இங்கே தீபம் ஏற்ற வேண்டும் என்ற போராட்டத்தை எல்லாம் ஆரம்பித்து இதை வந்து மக்கள் மன்றத்தில் ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு வர்றாங்க. இப்போ நாம் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நீதியரசர் திரு GR சுவாமிநாதன் அவர்கள் அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஏன் அந்த தீர்ப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு? ஏன்னா ஒரு டிவோட்டி, ஒரு ஹிந்து பக்தர், அவர் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை நோக்கி போகிறாங்க. அந்த ஈஓட்ட கேட்குறாங்க. 28/10/2025 ஒரு அந்த ஹிந்து டிவோட்டியாக இருக்கக்கூடிய ராம ரவிக்குமார் அவர்கள் இந்த மாதிரி தீபத்தை ஏற்ற வேண்டும். எங்கே ஏற்றணும்னா தீபத்தூணில் ஏற்ற வேண்டும். இத்தனை காலமாக உச்சி பிள்ளையார் கோவில் பக்கத்தில் ஏற்றுறாங்க அப்படின்னு 28/10/2025 ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு. ஈஓ வந்து 3/11/2025 அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம், இத்தனை காலமாக எங்கே ஏற்றணுமோ அதே உச்சி பிள்ளையார் கோவிலில் தான் ஏற்றுவோம் என்று. அதன் பிறகு ராம ரவிக்குமார் அவர்கள் மதுரை கிளை, மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய மதுரை கிளை, அங்கே அவங்க ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. 32317 என்கிற ரிட் பெட்டிஷனை. இந்த மாதிரி எனக்கு வந்து ஈஓ பர்மிஷனை டினை பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும், என்னுடைய மத புண்பட்டு இருக்குது அவர் கேட்குறார். அதன்படி நீதியரசர் அவர்கள் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி, சில நாட்களுக்கு முன்பு 1/12/2025 தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பு மிக தெளிவாக பல விஷயத்தை அதில் பேசுகிறாங்க. அவங்க இந்த டிமார்க்கேஷன் இஷ்யூக்குள்ளேயே போகலை. இந்த மலையை பொறுத்தவரை சிக்கந்தர் தர்கா இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, நெல்லித்தோப்பு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, படிக்கட்டு ஏறுறது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, மற்றபடி இந்த மலை மிச்ச பகுதி எல்லாமே அந்த கோவிலுக்கு சொந்தமானது, குறிப்பாக தீபத்தூணும் கோவிலுக்கு சொந்தமானது என்கின்ற தீர்ப்பில் ஊர்ஜிதம் செய்கிறாங்க. இதற்கு முன்பு இருந்த தீர்ப்பு தான் இது. அதன் பிறகு நீதியரசர் அவர்கள் 2 முக்கியமான கருத்துக்களை வைக்கிறாங்க. ஏன் வைக்கணும் அப்படின்னாங்க, தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் வேண்டுமென்றே பத்திரிகையாளர் நண்பர்கள் சந்திப்பில் வேண்டுமென்றே சில பொய்களை சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருந்து
சத்திய பிரமாணம் எடுத்து பணி செய்ய வேண்டிய ஒருவர் சில பொய்களை சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள். அதாவது மதுரை நீதியரசர் அவர்கள் தவறான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற வாதத்தை திரு ரகுபதி அவர்கள் வைக்கிறாங்க. என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் 2014 முடிஞ்சிருச்சு. 2014 அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அன்னைக்கே டிவிஷன் பெஞ்சு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. டிவிஷன் பெஞ்சினுடைய தீர்ப்பு படி உச்சி பிள்ளையார் கோவிலில் மட்டும்தான் நாம் தீபத்தை ஏற்றணும், மேலே போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நீதியரசர் அவர்கள் தன்னுடைய கடமையை சரியாக செய்யலை அப்படின்னு. இதை மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் டிசம்பர் 1 கொடுத்த தீர்ப்பில் மிக முக்கியமாக இந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி பேசியிருக்கிறார். அவர் எதுவும் மறுக்கலை. இந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி பேசுகிறார். அதை மட்டும் ஆங்கிலத்தில் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகின்றோம். அதாவது 2014 போட்டிருக்கக்கூடிய ரிட் பெட்டிஷன் எதை ரகுபதி அவங்க கோட் பண்ணுறது, 2017 டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர், இது இரண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் பெட்டிஷனர் என்ன கேட்குறாங்கன்னா, தீபத்தை மலையினுடைய உச்சபட்சமான உச்சியில் ஏற்ற வேண்டும் என்று கேட்கின்றாங்க. So the petitioner wanted the deepam to be lit at the hilltop. He further argued that lighting the lamp near Moksha Deepam is not in consonance with the scripture. The learned judge rightly rejected the request. அவர் 2014 தீர்ப்பை சரின்னு தான் சொல்கிறார். This was because the title over the hilltop has already been declared as vesting in the Muslim. மலையினுடைய உச்சி பகுதி டாப் மோஸ்ட் பார்ட் அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது என்கின்ற 1920 OS தீர்ப்பை இருக்குது. A settled issue cannot be reopened அப்படிங்கிறார். நான் இந்த இஷ்யூவை திரும்ப ரீஓப்பன் பண்ணல. ஆனால் இன்னைக்கு பெட்டிஷனரை முன்னாடி என்ன கேட்குறாங்க, தீபத்தூணில் இதை ஏற்ற வேண்டும் என்று கேட்கின்றார்கள். தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில் இல்லை. 2014 தீர்ப்பு 2017 தீர்ப்பு என்பது மலை உச்சியிலே தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கின்ற தீர்ப்பு. அதற்கு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் கொடுக்கல. அது சரியான காரணம்தான். ஏன்னா இந்த நீதியரசர் சொல்கிறது அது மிக முக்கியமாக தர்காக்கு சொந்தம்னு அது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. ஆனால் தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில் கிடையாது. யாருமே போய் தர்காவுக்கு பக்கத்தில் தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்று சொல்லலை. தர்காவிலிருந்து 50 மீட்டர் தூரத்தில் கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்பது தான் இன்றைக்கி போட்டிருக்கக்கூடிய ரிட் பெட்டிஷனுடைய சாரம்சம். த மாஸ்க் இஸ் அட் த ஹையஸ்ட் பீக், த தீபத்தூன் இஸ் அட் த லோவஸ்ட் பீக். இரண்டுமே வேறு வேறு மலை உச்சியில் இருக்குது. அதனால் இதை ட்ரையல் ஜட்ஜு 1920 ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. நான் இதை தவறாக பார்க்கல. அதனால் தீபத்தூணில் அவங்க கார்த்திகை தீபத்தை இந்த பெட்டிஷனர் கேட்டபடி ஏற்றுவதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன். இதை சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் திருச்சி பத்திரிகை நண்பர்கள் முன்னாடி 2014 2017 ரிட் பெட்டிஷனை கோட் பண்ணுறாங்க. அதே தவறு. அதை முதல்ல இந்த பத்திரிகை மன்றத்தில் நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகின்றோம். அதன் பிறகு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் இத்தோடு நிற்கல, மறுபடியும் ஒரு பொய்யை சொல்கிறார். என்ன பொய்யை சொல்கிறாருன்னா, 1996 ஒரு தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு, 2014 தீர்ப்பும் எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு, 17 சாதகமாக வந்திருக்கு, 1996 சாதகமாக வந்திருக்கு. 1996 தீர்ப்பு என்பது அந்த ஆண்டுக்காக கேட்கப்பட்டது. அப்போ நீதியரசர் சொல்கிறாங்க, 1994 உச்சி பிள்ளையார் கோயில் ஏற்றுங்கன்னு சொன்னேன், 95 ஏற்றுங்கன்னு சொன்னேன், இப்போ நீங்கள் 96 கேட்குறீங்க, எனக்கு 3 நாள் மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த ஆண்டு நீங்கள் உச்சி பிள்ளையார் கோவிலில் ஏற்றுங்க. அதே நேரத்தில் தேவஸ்தானமோ வேறு யாரோ வேறு இடத்துல ஏற்ற வேண்டும் என்றால் அதுக்கு ப்ரொசீஜரும் கொடுக்குறாங்க. தர்காலிருந்து 15 மீட்டர் தள்ளி ஏற்றுங்க அப்படின்னு. ஸோ 1996 தீர்ப்பை பொறுத்தவரையும் குழப்பமில்லை, 2014 குழப்பமில்லை, 2017 குழப்பமில்லை. இந்த மூன்றும் வேறு வேறு விஷயத்தை எடுத்து இன்னைக்கு ரகுபதி அவர்கள் ஒரு பொய்யை சொல்லி பத்திரிகை நண்பர்கள்ட்ட இன்னைக்கு நீதியரசர் அவர்கள் தவறான தீர்ப்பை கொடுத்திருப்பதா சொல்கிறாங்க. இதை முதல்ல உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும். அந்த மலையை பொறுத்தவரை தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில் கிடையாது. மலையினுடைய உச்சியில் தர்கா இருக்குது. அதை யாரும் கூட வேண்டும் என்று கேட்கல, அது வேறு. தீபத்தூண் என்பது அந்த 2 மலையில் இருக்கக்கூடிய அந்த சிறிய மலையினுடைய உச்சியில் தீபத்தூண் இருக்குது, அதைத்தான் என்று கேட்டிருக்கின்றார்கள். அதற்கு நீதியரசர் அவர்கள் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இதோடு அவங்க நிற்கல. நீதியரசர் அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க. எப்போ அனுமதி கொடுத்தாங்க? 1/12/2025 கொடுக்குறாங்க. ஸோ கார்த்திகை தீபம் 3ஆம் தேதி வருது. 2ஆம் தேதி கோவிலினுடைய ஈவோ ஒரு அப்பீல் போடுறார், ஒரு பேருக்கு ஒரு அப்பீல் போட்டு வைக்கிறார். இப்போ நியாயப்படி யாருக்காவது பிரச்சனை இருந்தால் தர்கா அவங்க அப்பீலுக்கு வந்திருக்கணும். இப்போ டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி தர்கா அப்பீலுக்கு வர்றாங்கன்னா அது வேறு விஷயம். ஆனால் கோவில் சொத்தை பாதுகாக்க வேண்டிய ஈவோ அப்பீல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அந்த கோவிலினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அந்த கோவிலினுடைய சொத்தை பாதுகாக்கணும். தீபத்தூண் என்பது கோவிலினுடைய சொத்து என்பது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு 1920 வேறு வேறு காலகட்டத்தில். அப்படி இருக்கக்கூடிய ஈவோ அவர் எதுக்காக அப்பீல் போகிறாரு? இந்த நீதியை எதிர்த்து அப்பீலும் சரியாக ஃபைல் பண்ணல. இதுலேருந்தே தெளிவாக தெரிகிறது, அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தூண்டி விட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்பீல் போக வைக்கிறாங்க. தர்கா இன்னைக்கு வந்திருக்கிறாங்க.
வஃப் போர்டும் தர்காவும் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இதை எதிர்த்து அப்பீல் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. 2ஆம் தேதி ஈஓ அப்பீல் செய்ய வேண்டிய கட்டாயமே இல்லை. காரணம், ஈஓனுடைய முதல் கடமை கோவில் சொத்தையும் தீபத்தோனையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். அடுத்து 3ஆம் தேதி ஈஓ சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் மலை உச்சியில் ஏற்ற மாட்டோம், தீபத்தூண் ஏற்ற மாட்டோம் என்று சொல்லுகின்றார். அதற்கு இந்த பெட்டிஷனர் ராம ரவிக்குமார் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வர்றாங்க. 5 மணிக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பெட்டிஷன் எடுக்கிறாங்க. கார்த்திகை தீபம் 6 மணிக்கு. அந்த பெட்டிஷன் வரும்போது தமிழ்நாடு அரசுடைய வழக்கறிஞர் சொல்கிறாங்க, இல்லை 6 மணி வரைக்கும் பொறுங்க, 5 மணிக்கு எடுக்கிறீங்க. நீதியரசர் அவர்கள் 5 மணிக்கு எடுத்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை 6:05 வரைக்கும் தள்ளி வைக்கிறார். 6:05க்கும் தீபம் ஏற்றப்படவில்லை என்கின்ற ஒரே காரணத்தினால தான் நேரடியாக பெட்டிஷனருக்கு சொல்கிறாங்க, நீங்கள் 10 பேர்த்தோட மலை மேலே ஏறலாம், உங்களுக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் அதனுடைய கமாண்டன்ட் பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஏன் சொல்கிறாங்க? 1ஆம் தேதி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு நேரடியாக கமிஷனருக்கு டைரக்ட் பண்ணுறாங்க, போலீஸ் கமிஷனருக்கும் கலெக்டருக்கும். நீங்கள் இதை தீபத்தை ஏற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கணும். 1ஆம் தேதியும் கமிஷனர் நடவடிக்கை எடுக்கல, 2ஆம் தேதியும் கமிஷனர் நடவடிக்கை எடுக்கலைன்னா மாநில அரசினுடைய காவல்துறை அதிகாரிகள் தன்னுடைய கடமையை சரியாக செய்யலை. அந்த கடமையை செய்யாத காரணத்தினால தான் இது ஜுடிஷியல் ஓவர் ரீச் கிடையாது. திரு GR சாமிநாதன் அவர்கள் 3ஆம் தேதி 6:05 கொடுக்கக்கூடிய தீர்ப்பில் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பெட்டிஷனில் மாநில அரசு கடமையை செய்யலை, காவல்துறை கடமையை செய்யலை, கலெக்டர் கடமையை செய்யலை, அதனால் சிஐஎஸ்எஃப் நான் அனுப்புகிறேன், கமாண்டன்ட் நீங்கள் கூட போங்க, அந்த 10 பேர் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதில் எதுவும் தவறாக இல்லை. இதை எதிர்த்து மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய இரண்டு நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வு டிவிஷன் பெஞ்சுக்கு போகிறாங்க. எப்போ போகிறாங்க? அடுத்த நாள் அப்பீல் போகிறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் 3ஆம் தேதி இரவு நடக்குது. 4ஆம் தேதி காலையில் அப்பீலுக்கு போகிறாங்க. இந்த நீதியரசர் சிஏஎஸ்எஃப் விட்டது தப்பு, எப்படி அவங்க சிஏஎஸ்எஃப் அனுமதி கொடுக்கலாம், சட்டம் ஒழுங்கு என்பது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்கணும், எப்படி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார் என்று நீதியரசரின் மீது இவங்க பெட்டிஷனை போட்டிருக்கிறாங்க கோர்ட்டில். அதற்கு அந்த 2 நீதியரசர்கள் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் திரு KK ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறாங்க, இதில் எந்த தவறும் கிடையாது. 1ஆம் தேதி மாநில அரசுக்கு சொன்னாங்க, 1ஆம் தேதி காவல்துறை கமிஷனருக்கு சொன்னாங்க, 1ஆம் தேதி கலெக்டருக்கு சொன்னாங்க, யாருமே வேலை செய்யலை. அதன் பிறகுதான் நீதியரசர் அவர்கள் 3ஆம் தேதி 6 மணிக்கு தீபம் ஏற்றப்படவில்லை என்கின்ற காரணத்திற்காக இந்த நீதியை கொடுத்திருக்கிறாங்க. அதனால சிஏஎஸ்எஃப்ஐ அனுப்ப வேண்டும் என்று அவர் சொல்லியது எந்த விதத்திலும் தவறில்லை. இது மிக முக்கியமானது. 3ஆம் தேதி ராம ரவிக்குமார் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள்லாம் போகிறாங்க தீபம் ஏற்றுவதற்கு உறுதுணையாக. அன்னைக்கு கலெக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, கமிஷனர் என்ன சொல்கிறாங்க, கலெக்டர் 144 சிஆர்பிசி 163 BNSS அந்த சட்டத்தின்படி போட்டிருக்கிறாங்க, அதனால் நீங்கள் யாருமே போகக்கூடாது அப்படின்னு காட்டுறாங்க. அதற்கு மரியாதை கொடுத்து சிஏஎஸ்எஃப் முன்னாடி போகலை, அதற்கு மரியாதை கொடுத்து ராம ரவிக்குமார் உட்பட பெட்டிஷனர் யாரும் முன்னாடி போகல. ஏன்னா 144 போட்டிருக்காங்க. இந்த 2 டிவிஷன் பெஞ்சில் நீதியரசர் அவர்கள் 4ஆம் தேதி 144 சிஆர்பிசி 163 BNSS போட்ட ஃபைலை வாங்கி படிக்கிறாங்க. அந்த ஃபைலில் என்ன இருக்குது? அந்த ஃபைலில் இவங்க போட்ட 144 சிஆர்பிசியே ஒரு ஃப்ராட் என்பது உறுதிதமாயிருக்கு. ஏன்னா நீதியரசர் அவங்க கேட்குறாங்க, 144 சிஆர்பிசி எப்போ போட்டீங்க? 3ஆம் தேதி 6:05க்கு திரு சாமிநாதன் அவர்கள் சிஏஎஸ்எஃப் படையோடு மேலே செல்லலாம் என்ற 6:05க்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க. நீங்கள் 144 எப்போ போட்டீங்க? அதில் அந்த நீதியரசர் சொல்கிறாங்க, the file contains loose sheet of papers containing past history of dispute. The order has been promulgated with effect from 6 PM on 3/12. அதில் சொல்கிறாரு, thus it is very obvious. Section 163 BNSS order is passed prior to the judicial order or the records are manipulated after this court calls for a original file. தவறு மீது மறுபடியும் ஒரு தவறு பண்ணுறாங்க. அதாவது 6 மணியிலிருந்து 144 சிஆர்பிசி 163 BNSS போடுறேன்னு 6 மணியிலிருந்து அந்த ஃபைலில் இருக்குது. அப்போ அந்த ஆர்டர் அவங்க 4 மணிக்கு போட்டிருக்கிறாங்க, ஆர்டரை 3 மணிக்கு போட்டிருக்கிறாங்க, ஆர்டர் 2 மணிக்கு போட்டிருக்காங்க, ஃபைலில் இல்லை. ஆனால் நிச்சயமாக நீதியரசர் தீர்ப்பு கொடுத்த பிறகு போடப்படவில்லை. 6:05க்கு திரு சாமிநாதன் அவர்கள் கொடுத்த நீதியரசர் அவர்கள் கொடுத்த தீர்ப்புக்கு பிறகு 144 சிஆர்பிசி போடப்படவில்லை என்பது இந்த டிவிஷன் பெஞ்சில் இருக்கக்கூடிய 2 நீதியரசர் பெரிய வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஐஏஎஸ் IPS அதிகாரிகளுக்கு எதிராக தி ரெக்கார்ட்ஸ் ஆர் மேனிப்புலேட்டட் ஆஃப்டர் த கோர்ட் கால்ஸ் ஃபார் த ஒரிஜினல் ஃபைல். கோர்ட்டில் வந்து ஒரிஜினல் ஃபைல் கொடுங்க என்று சொல்லிய பிறகு இந்த டாக்குமெண்ட்டை மேனிப்புலேட் பண்ணி அரசு கொடுத்துருக்குறாங்க. மறுபடியும் தவறு. அதன் பிறகு 4ஆம் தேதி நேற்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், நம்முடைய மூத்த தலைவர் அண்ணன் H ராஜாஜி அவர்கள் அவங்க மறுபடியும் போகிறாங்க. ஏன்னா இந்த 2 ஜட்ஜ் இருக்கக்கூடிய டிவிஷன் பெஞ்ச் அமர்வில் அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணதுக்கப்புறம் 144ம் டிஸ்மிஸ் ஆகுது. அதன் பிறகு நாங்கள் தீபத்தை ஏற்றுவோம் என்று போன பிறகு அதை இல்லீகலாக எந்தவித ஆர்டரும் இல்லாமல் தடுத்துருக்குறாங்க.
144 நிலுவையில் இல்லை, அப்பீல் நிலுவையில் இல்லை, எங்கேயும் கூட நீதியரசர் திரு சாமிநாதன் அவங்க கொடுத்தது ஸ்டே இல்லை. எதுவுமே இல்லாதப்ப அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தடுத்தது மட்டுமல்ல, மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் உட்பட, அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் உட்பட நம்முடைய தொண்டர்களை தலைவரெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க. விச் இஸ் அன் இல்லீகல் அரெஸ்ட். அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது, எந்த விதமான டாக்குமெண்ட் இல்லை. இந்த அளவுக்கு ஒரு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஒரு நீதியரசர் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புக்கு எதிராக டைரக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் பணி செய்ய வேண்டிய பப்ளிக் சர்வெண்ட். அதனால தான் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இஸ் கால் பப்ளிக் சர்வெண்ட், கலெக்டர் இஸ் கால் பப்ளிக் சர்வெண்ட். பப்ளிக்கு சர்வெண்ட்டாக இருக்கக்கூடிய 2 உயரதிகாரிகள் அவங்க அதை தடுத்து, அதன் பிறகு 4ஆம் தேதி நேற்று நடந்த கைது என்பது முழுவதும் இல்லீகல் கைதாக இதை மாற்றி 2 மதத்திற்கிடையில் மோதல் போக்கை கடைபிடித்திருக்கின்றார்கள். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.